என் பிளட் சுடாகுது என் பைக்கில் நீ உட்கார்ந்தா பிரேக்கே வேணாங்குது நீ என்னோட ரைடுக்கு வந்தா ரெட் சிக்னல் கிரீன் ஆகுது come on baby let's go on the bullet on the vela பாடிக்கலாம் duet come on baby let's go on the bullet on the vela பாடிக்கலாம் duet 2020 மேஜா in travel தலாக்குது டோர்னமெண்ட் கப்பா பிசோஜ் ஆகுது மசாலாரி காரு அது எல்லாம் சம போரு நம்ம பைக்க பாரு அது ரெண்டு வீல் தேரு come on baby let's go on the bullet on the vela பாடிக்கலாம் duet come on baby let's go on the bullet on the vela பாடிக்கலாம் duet ஹைவேல போகும்போது ஐஸ்கிரீம் பார்லர்ல நிக்கலாம் ஒரு குல்ஃபி வாங்கி செல்ஃபி போட்டுக்கலாம் டுமாரோவே இல்ல போல டுடே நம்ம சுத்தலாம் ஒன் டே இல்ல பர்த்டே பார்த்திடலாம் மிட் நைட் ஆனா கூட நம்ம ஹெட்லைட்டோட போலாம் அடி ஹெல்மெட் ரெண்டு மாட்டி போது ஹெட் வைட்டோட போலாம் சீட்டு மேல வச்சுக்கிட்டு சின்ன சின்ன ஆசை கேட்கலாம் come on baby let's go on the bullet on the vela பாடிக்கலாம் duet come on baby let's go on the bullet on the vela பாடிக்கலாம் duet hey ஒட்டிக்கிட்டு பாட்டு பாடி இன்ஸ்டா ரீல் போடலாம் ஏன் ஒட்டி இதுன்னு ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம் ஹாரர் படம் தியேட்டர் போய் கார்னர் சீட்டில் குந்தலாம் டெரர் சீனில் பாய்ஞ்சு கட்டிக்கலாம் சைலன்சர் ஹிட்டில் ஒரு ஆம்லெட் போட்டு நம்ம தின்னுக்கலாம் ஸ்வீட் இது வேற மாதிரி ரூட் சுட்டு சுட்டா விட்டு விட்டா இந்த வண்டி பண்டிகையை கொண்டாடலாம் come on baby let's go on the bullet on the vela பாடிக்கலாம் duet come on baby let's go on the bullet on the vela பாடிக்கலாம் duet hi
முகம் நாக்குத்தான் மூடியது ஏனோ கார்மேகம் தேடல் ஒரு கண்ணில் மூடல் ஒரு கண்ணில். வணக்கம். வணக்கம். ஓகே, நாள் பிறந்த நாள் அப்படித்தானே? பிறந்த நாள் எத்தனையாவது பிறந்த நாள்? 50வது பிறந்த நாள். சரி, அண்ணாவுக்கு என்ன பேர்? அண்ணாவுக்கு என்ன பேர்? உங்களோட பேர் சிவபாதம். எனக்கு வேற ஒரு பேர் சொன்னாங்களே, வேற பேர் ஒன்று சொன்னாங்களே. அப்படியா? போய் சொல்லாதீங்க. சரி, அழகான பேர். அந்த பேரும் ஒரு அழகான பேர் தான், சிவபாதம். இன்றைக்கு சிவபாதம் அண்ணாவுக்கு வந்து 50வது பிறந்த நாள்னு சொல்லி புதுக்குடியிருப்பு நைட் சர்ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். கட்டாயம் இந்த இடத்துல கலந்து கொள்ள முடியாதவங்க ஒருத்தங்கள் வந்து இந்த சர்ப்ரைஸை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 50வது பிறந்த நாள் என்று சொல்லி உங்களில் மிக்க பிரியம் வச்சிருக்கிறவங்க நிறைய கிஃப்ட்டுகளை தந்திருக்கிறாங்க. பார்ப்போம் யாருன்னு சொல்லி. கட்டாயம் 3 பேரை தான் நீங்கள் சொல்லலாம். தவறான விடை சொன்னால் என்ன படி சொல்லிடலாம், திருப்பி கொண்டு வருது. நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா, ஒரு மிக்கியோட சேர்ந்து உங்களோட வைஃபும் சேர்ந்து உங்களோட பிள்ளைகளும் சேர்ந்து ஒரு டான்ஸ் வந்து ஓகேயா? என்ன அவை விளங்கல? ஓகேயா? சொல்லாமல் ஒரு டான்ஸ் வந்து உங்களோட வைஃப் பிள்ளைகள் குடும்பத்தினருடன் சேர்ந்து மிக்கியோட சேர்ந்து ஒரு டான்ஸ் ஓகேயா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அழகான ஒரு ஐசிங்கையும் கூட தந்திருக்கிறாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அண்ணான்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. வேண்டிகளும் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அண்ணான்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. ஓ, அண்ணாண்டு மைக் அப்படியே வச்சுக்கணும். ரைட், அப்படியே டேபிளில் வைங்க. ரைட், ஓகே. ஒரு அழகான ஒரு ஐசிங்கே. சரி, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அண்ணான்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யாரை கெஸ் பண்ணுறீங்க? ஒரு தரம் இல்லையா? இல்லை, அப்படியா? சரி, நீங்கள் யாரை நினைக்கிறீங்களா அதை சொல்லுங்க பாப்போம். சரி, இந்த மாதிரி இந்த இடத்துல கலந்து கொள்ள முடியாதவங்க ஒருத்தங்கள் தந்திருக்கிறாங்க. ஜாராக இருக்குமென்னு சொல்லி உங்களுக்கு கெஸ்ஸிங். என்ன யோசிக்கிறீங்க? மச்சாள். என்ன பேர் மச்சாள்? நிலவரசி. சரி, ஓகே, பார்க்கலாம் யாருன்னு சொல்லி. இன்னொரு ஒரு சாக்லேட் பாஸ்கெட் தந்துருக்காங்க. சரி, அதையும் வேண்டிக் கொள்ளுங்க. சரி, இந்த பாஸ்கெட்டை யார் தந்துருப்பாங்க? பிள்ளைங்கள அவங்கெல்லாம் எங்க இருக்கிறாங்க? மச்சான் ஜேர்மன்ல. நிறைய பேர் இருக்க. நீங்கள் உங்களோட மச்சாலை சொல்வதற்கு காரணம் என்ன? நிறைய பேர் இல்லையா? அப்படியா? உங்களோட வைஃப் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லையா? உங்களோட வைஃப் என்ன எப்படி கேட்குறீங்க? உங்களோட மனைவி செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லையான்னு கேட்குறேன். இல்லை, ஷுவர் இல்லை. உங்களோட வைஃபை சொல்லாம நீங்க மச்சாலை சொல்லி இருக்கிறீங்க. வேற ஒரு தரம் இல்லையா? என்ன இங்கே சொல்றாங்க சாப்பாடே இல்லையான்னு சொல்லி? பிரச்சனை இல்லையா? கடையில் சாப்பிடலாமே. சரி, ஓகே. வேற ஒரு தரம் இல்லையா உங்களுக்கு இந்த மாதிரி செய்ய ரைட்? என்னன்னு சொன்னா உண்மையிலேயே உங்களோட மச்சால் இல்லை, சரிதானே? வேறு யாராக இருக்கு? ஒரு தரமே இல்லை. ஒரு தரமே இல்லை. ஒரு யாரால்? மச்சான் செய்துட்டார். அப்படியா? சரி, இந்த இடத்துல இருக்கிறாங்க. இந்த கிஃப்ட் தந்தவங்க இந்த இடத்துல இருக்கிறாங்க ஒருத்தங்க. சரி, இப்ப சொல்லுங்க. இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஒரு ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் நீங்க கலந்து இல்ல. ஒருத்தங்க அந்த இடத்துல இந்த இடத்துல வேற இல்ல. ஒருத்தங்க இந்த இடத்துல இருக்கிறாங்க. சரி, அதை தான் நான் கேட்கிறேன். யாராக இருக்குமென்னு சொல்லி இப்ப கெஸ் பண்ணுங்க. கண்டுபிடிங்க பாபு. என்ன அமைதியா இருக்கிறீங்க? அமைதியா இருக்கீங்க. என்ன கண்டுபிடிக்கலாம்? மறைஞ்சிருப்பாங்க. எனக்கு பின்னுக்கு மறைஞ்சிருக்காங்க. ரெடி பாருங்க. சரி, உங்களோட மாமி செய்ய வாய்ப்பு இல்லையா? உங்களோட மாமி செய்ய வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு இருக்கு. கரெக்டா சொன்னீங்க. சரி, ஓகே. மாமியை நீங்க சொல்றீங்களா? மருமகனுக்காக இந்த மாதிரி இந்த பிறந்த நாளை நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லி செய்திருக்கலாம். அப்படியா? என்ன சொல்றீங்க?
நீங்க ஆடவும் சொல்லிட்டீங்க அதான் பிரச்சனை. ஆடவும் சொல்லிட்டேன், தவறானபடி சொன்னால் ஆட்டம் ஒன்று இருக்குது. சரி, இந்த மாதிரி சரி மாமி செய்திருப்பா என்ன சொல்றீங்களா? என்ன மாதிரி இன்னும் கிஃப்ட் விளங்கல? சரி பார்க்கலாம் யாருன்னு சொல்லி. முதலாவதாக சொல்லி இருக்கிறீங்க உங்களோட மச்சாள் என்ன பேர் சொன்னீங்க? என்ன பேர் உங்களோட மச்சாளுக்கு என்ன பேர் சொன்னீங்க? நிலவரசிய சொன்னீங்க. எங்க இருக்கிறாங்க? ஜெர்மன்ல இருக்கிறாங்க. மற்றது வந்து மாமியாக இருக்கலாம் என்று சொல்லி இருக்கிறீங்க. மச்சான் ஏற்கனவே செய்துட்டார் என்று சொல்லி இருக்கிறீங்க. விளங்குங்க சொல்லலாது. மாமியை நீங்கள் சாதுவாக கெஸ் பண்றீங்க, மாமி செய்திருக்கலாம் அப்படியா? சரி பார்க்கலாம். இன்னொருத்தர் இருக்கிறாங்க, ஒரு தடவை சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. சரி நீங்கள் அது யாராக இருக்கும் இந்த மாதிரி செய்ய அந்த கிஃப்டை வேணும். ஓகே, அந்த ஷர்ட்டையும் ஒருக்கா ஓப்பன் பண்ணி பாருங்களேன், அந்த கிஃப்டையும் ஒருக்கா அப்படி டேபிளில் வச்சுட்டு. ஓகே, எங்களுக்கு காட்டுங்களேன். நீங்கள் பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஷர்ட், அழகான ஒரு ஷர்ட் உண்டு. சரி, இந்த மாதிரி எல்லாமே சரியான முறையில் ஒரு கெஸ்ஸிங்கில் எடுத்துருக்குறாங்க. என்ன வடிவாக பார்க்குறீங்களா? அதில் என்ன இது எழுதி இருக்காங்களா? அளவில் பிடிப்பீங்களா? அப்படியா? கட்டித்தனமாக கதைக்கிறீங்க. சரி பார்க்கலாம் யாராக இருக்கும். இப்போ சொல்லுங்க, அளவில் பிடிச்சிருக்கிறீங்க போலடாக்கு. உங்களோட வைஃபா? இல்ல வைஃப் இல்லை, நிச்சயமாக இல்லை. சரி, எங்க கட்டாயம் உங்களோட வைஃபை நான் பார்க்கணுமா? இந்த இடத்துல அவங்களையும் கூப்பிடதான் வேணும். அவங்க இல்லை. சரி பார்க்கலாம். சரி, அளவில்லாம தந்துட்டாங்களோ? சரி பார்க்கலாமா? அப்படியா? இல்லாமே. சரி ஓகே. சரி இப்போ நீங்க சொல்லுங்க, லாஸ்டா நீங்க யாரை நினைக்கிறீங்க? இன்னொரு கிஃப்ட் ஒன்று கதையும் பார்த்துக்கணும். ஓப்பன் பண்ணுங்க. என்ன சொல்றீங்க? மாத்திட்டாங்களோ? எனக்கு எல்லாம் பேக் பண்ணி தான் தந்தவங்க. ஒட்டையும் காண இல்லையா? மணிக்கூட இல்லையா? அவங்க மாத்திட்டாங்க போலோட. அப்படியா? ஏதோ இருக்குது. அப்படியா? ஏதோ இருக்குது. என்ன கடுமையா தேடுறீங்க? காசு வச்சிருக்கிறாங்க. ரைட், எவ்வளவு இருக்கும்? சுமார் கெஸிங்ல எவ்வளவு இருக்கும்? 50 தான் நினைக்கிறீங்க. ஓகே, சரியாக சொல்லியிருக்கிறீங்க. 50,000 ரூபாய் இருக்குது. சரி, இந்த மாதிரி யார் செய்திருப்பாங்க? ஃபைனலாக ஒருத்தர் இருக்கிறாங்க, ஒருத்தரை சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்குது. யாரா? சரி இப்போ சொல்லுங்க, யார் ஃபைனலா சொல்லுங்க, யாரை நீங்க கெஸ் பண்றீங்க? யார் இந்த மாதிரி செய்திருப்பாங்க? மச்சாலா தான் இருக்கணும். சரி ஓகே, உங்களோட மச்சால சொல்லி இருக்கிறீங்க. உங்களோட பேர் என்ன பேர்? ஜெர்மன்ல இருக்க மச்சால என்ன நிலவரசி. ஆனா மாமியில சின்ன ஒரு சந்தேகம். எங்க மாமியா பார்ப்போம். மாமியில சின்ன ஒரு சந்தேகம். மாமிதான் அப்படியா? சுவரா? சில நேரம் இது ஒரு சீக்கிரட்டான விஷயம் தானே, சர்ப்ரைஸ் சொல்ல வந்து கிடைச்சிருக்கு. சரி பாப்போம். நீங்க 2 பேரும் சொல்லியிருக்கிறீங்க மாமி மச்சான். ரைட், 2 பேர்ல ஒருத்தங்கள் தான். யாரா? 2 பேர்ல ஒருத்தங்கள் தான். யாரா? உங்களோட வைஃப், உங்களோட மச்சான், உங்களோட மாமி, 3 பேர்ல ஒருத்தங்கள். இப்ப சொல்லுங்க யாரா? உங்களோட வைஃப், உங்களோட மச்சான், உங்களோட மாமி யாராக இருக்கும்? 3 பேரும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நெருங்கிய இது. யாரை சொல்றதுன்னு ஒரு கெஸ்ஸி. என்ன சொல்றீங்க? சரி, 3 பேர்ல ஒருத்தங்க. 2 பேரும் சொல்லல. இல்ல, 3 பேர்ல ஒருத்தங்க இல்ல. என்ன யோசிக்கிறீங்க? யாரப்பா சொல்றது? பிரச்சனை எல்லா பக்கத்தாலையும் வந்துருதோ? அப்படியா? அப்படி ஒண்ணும் இல்லை. சரி, நீங்க ஒரு ஆளை சொல்லுங்க. பிரச்சனை இந்த மாதிரி அனுப்பக்கூடிய யாரா? மச்சாலா தான் இருக்கு. சரி பார்க்கலாம். சரி பார்க்கலாம். ஒரு கவிதை ஒன்று தந்திருக்கிறாங்க, அந்த கவிதையோட பார்க்கலாம். ஓகே என்ன? சரி, பிரியமான மச்சானுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிறப்பின் நகர்வு அற்புதமானது. பிரியமான மச்சானுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
பிறப்பின் நகர்வு அற்புதமானது. ஒவ்வொரு முறை வரும்போதும் மிகவும் அழகாகிறது. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தூய்மையான அன்புக்கு முகங்களும் முகவரியும் தேவைப்படாது. நினைவுகள் ஒன்று போதும். என்றும் நன்மை நினைக்க 50வது பிறந்தநாள் காணும் மச்சானுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உங்கள் பிறந்த நாளை போல் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் இனிமையாக அமைந்திட, எப்போதும் இன்பமாய் இருக்க, இன்று முதல் உங்களது ஆசைகள் அனைத்தும் நிறைவேற என் குடும்பம் சார்ந்து மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். புது நாள், புது வருடம், புது அனுபவம் இவையெல்லாம் சிறப்பாக அமைவதுடன் உங்களது கனவுகள், எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேற சின்ன சின்ன சந்தோஷங்கள் வாழ்க்கையை அழகாக்கும். என்னருமை தங்கைக்கு விலை மதிப்பற்ற செல்வம் நீங்கள். உண்மையான அன்பை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இன்று போல் என்றும் ஆனந்தமாய் வாழ இனிதான பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஜெர்மனியிலிருந்து கூட மச்சாள் நிலா, அண்ணன் ஜேனை, தனு, ஜமுனா அவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸை செய்திருக்கிறாங்க. ஓகே தானே? சரி, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க? உங்களை நினைச்சு இந்த தருணத்தில் செய்திருக்கிறாங்களே, என்ன சொல்றீங்க? எல்லாருக்கும் நன்றி மட்டும்தானா? என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால், உங்களில் மிக்க இருவர்களையும் அன்பு வச்சிருக்கிறாங்க. நீங்கள் அவங்க என்னத்தை எனக்கு சொல்லி உணர்த்தியிருந்தாங்கன்னு சொன்னால், இந்த தருணத்தில் இந்த 50வது பிறந்த நாளை நீங்கள் கொண்டாடுவதில் தங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி என்று சொல்லியிருந்தாங்க. 2 பேரும் நிறைய கஷ்டப்பட்டு இந்த இடத்துல இருந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீங்கள் என்று எனக்கு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே இறைவனுக்கு நன்றி சொல்கிறாங்க. இந்த தருணத்தில் நீங்கள் இந்த தருணத்தில் இருவரும் எல்லோருடனும் இந்த உறவுகளுடனும் இந்த பிறந்த நாளை கொண்டாடுவதை எட்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தாங்க. விளங்கும் என்று நினைக்கிறேன். ஓகே தானே? என்ன சரி, நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ சேவைகளை செய்து இருவரும் இந்த இடத்துல இருந்து எனக்கு நிறைய சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே தாங்கள் கடவுளுக்கு நிறைய நன்றிகள் சொல்லணும் என்று சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த சர்ப்ரைஸை கட்டாயம் தான் இந்த இடத்துல இருப்பதாக எண்ணி அந்த நினைவு பரிசுகளை உங்களுக்கு வழங்குவதாக கூறியிருந்தாங்க. தற்பொழுது அவங்க ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய பிரயாணம் சிறப்பாக அமையணும் சொல்லி இந்த தருணத்தில் இறைவனிடத்தில் பிரார்த்தித்து, உங்களுக்காக அவங்க இந்த சர்ப்ரைஸை செய்தது கேட்டு அவங்களோட குடும்பமும் இறைவனுடைய நல்லாசிகள் பெற்று நல்வாழ்வு வாழ வேண்டும். நீங்களும் உடலோட ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் நீடூழி காலம் மகிழ்ச்சியுடன் இந்த மாதிரி வாழணும் என்று சொல்லி இறைவனிடத்தில் பிரார்த்தித்து, புதுக்குடியிருப்பு நாய் சர்ப்ரைஸ் மூலமாக உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து மிக்க மகிழ்ச்சி. கேக் ஒருக்கா கட் பண்ணுவோமா அல்லது ஓகேயா? ஓகேண்ணே, போதுமா? கேக் கட் பண்ணி தீத்தோணுமா? மச்சால் பார்க்கறதுக்கு அனுப்பணும். கட் பண்ணிவிடுவோம். ஓகேண்ணே, கட் பண்ணிவிடுவோம்.